எஸ்ஐஎஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh rupees ஆகுது இருக்கணும். ஷார்ட் டேர்முக்கு டெஃபினட்டா எஸ்ஐஎஃப் வந்து நாட் அட்வைசபிள். மினிமம் வந்து ஒரு 5 to 7 years ஆகுது இருக்கணும். இதுல யூனிக்கான விஷயம் என்ன இந்த எஸ்ஐஎஃப்லனாக்கா 75% வரைக்கும் ஆஸ் குட் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டைரக்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ். ஹிந்து தமிழ் திசையினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் SIF. இத பத்தி பேசுறதுக்கு CRK Financial Servicesோட CEO அண்ட் ஃபவுண்டர் சி ரவிக்குமார் அவர்கள் இருக்காங்க. சோ இத பத்தி நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் SIFனா என்ன, SIF யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம், SIF கான வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, செபியால ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா SIF. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய அப்ரூவலோட சேர்ந்து லாஸ்ட் ஏப்ரல்ல தான் வந்து இந்த ஒரு புது கேட்டகரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா எல்லாம் பார்த்திருப்போம், ஆர்டிகல் எல்லாமே நியூஸ் ஆர்டிகல்லாம் வந்திருக்கும். F&Oல வந்து பாத்தீங்கன்னாக்கா 198 பேர் வரைக்கும் லாஸ் ஆறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் டைரக்டா F&Oல போயிட்டு மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்ன்றதுதான் இந்த SIF உடைய ஐடியா. ஸோ இந்த SIFல என்ன பாத்தீங்கன்னாக்கா, SIF உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு ஆஸ் லோ அஸ் நீங்க 5000 ரூபாயில இருந்து எனி அமௌண்ட் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா PMS சொல்லுவோம், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டிக்கெட் சைஸே 50 lakh rupees இருக்கணும். அப்பதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா AIF இருக்கு, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு. அதுக்கு மினிமம் வந்து 1 crore இருக்கும். ஸோ இந்த PMSக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேட்டகரி தான் இந்த SIF. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து 10 lakh rupees. யாருக்கு இந்த SIF வந்து சூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷர் இருக்கு, அதுல வந்து நான் ஆல்ரெடி ஒரு டீசென்டா போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் வந்து PMS பண்றதுக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடையாது 50 lakhs வரைக்கும். ஸோ அதுக்கு இன்பிட்வீன் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா அடுத்த கேட்டகரி தான் இந்த SIF. இதுல யூனிக்கான விஷயம் என்ன இந்த SIFலனாக்கா 75% வரைக்கும் ஆஸ் குட் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டைரக்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ். ரிமைனிங் அந்த 25% மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து கால் எடுப்பாரு, F&Oல பிளே பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ அப் டு 25% வரைக்கும் வந்து F&Oல அவங்க பிளே பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ F&Oல பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஈவன் மார்க்கெட் இறங்குச்சுன்னா கூட அந்த ஸ்டாக்கை வந்து வித்துட்டு கூட வாங்க முடியும். அதை நேக்டு பொசிஷன் சொல்லுவோம், நேக்டு கால்னு. ஸோ நேக்டு பொசிஷன்ல வந்து வித்துட்டு கூட வாங்கி ப்ராஃபிட் பண்ண முடியும். சார் இதுல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு சார்? SIFல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 கேட்டகரி இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் ஷார்ட்னு இருக்கு, அது வந்து ஃபிளெக்சி கேப் கேட்டகரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா லாங் ஷார்ட் ஈக்விட்டி எக்ஸ்க்ளூடிங் டாப் 100ன்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் இல்லாம மிட் அண்ட் ஸ்மால் காம்போமா இருக்கும். லாங் ஷார்ட் ஹைபிரிட் இருக்கு, லாங் ஷார்ட் மல்டி அசெட் இருக்கு, மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரிஸ்கோட வால்டாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். இந்த SIF வந்து நிஜமாவே ஹை வொர்த் பீப்புள் அவங்க மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்கா இது வெறும் HNIக்கு வந்து ஆப்டான ப்ராடக்ட். டெஃபினட்டா ரீட்டைலுக்கான ப்ராடக்ட் கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த சென்ஸ் நான் இப்பதான் பிகினர், நான் இப்பதான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வரப்போறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நான் ஆரம்பிக்கலனாக்கா டெஃபினட்டா SIF வந்து டைரக்டா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. ஸோ ஆல்ரெடி எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ் இருக்கு, அதுல எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, அதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு தெரியும், அந்த வால்டாலிட்டிலாம் என்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த SIF. ஏன்னா இங்க வந்து F&Oவும் பண்ண போறாங்கன்றதுனால வால்டாலிட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது, ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் வால்டலா தான் இருக்கும். SIF ஓட ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னலாம் இருக்கு சார்? அதுதான், எனக்கு வந்து வால்டாலிட்டியை மென்டலா ஹேண்டில் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னாக்கா அவங்க தைரியமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி SIFல வரலாம். இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 years வந்து ஹாரிசன் இருக்கணும். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுல வரணும். எனக்கு அடுத்து 1 or 2 yearsல வந்து என்னுடைய மணி வேணும், எனக்கு அந்த டைம் ஹாரிசனுக்கு எனக்கு SIF வந்து போடலாமானாக்கா டெஃபினட்டா நோ தான் சொல்லுவோம். ஷார்ட் டேர்முக்கு டெஃபினட்டா SIF வந்து நாட் அட்வைசபிள். மினிமம் வந்து ஒரு 5 to 7 years ஆகுது இருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 40 AMCs இருக்காங்க. அந்த 40 AMCsல வெறும் 6 AMC மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இந்த SIF வந்து 6 to 7 AMC தான் வந்து SIF லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ரீசெண்டா இப்போ 2 பெரிய பிளேயர்லாம் கூட லான்ச் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா லான்ச் பண்ணது ICICI கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த SIF வந்து கேட்டகரியை லான்ச் பண்ணிருக்காங்க. இது இப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண கேட்டகரி. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. அக்டோபர்ல இருந்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் SIF வர ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9400 crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு.
சார் இதோட மினிமம் வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, எஸ்ஐஎஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh rupees ஆவது இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எஸ்ஐபி கூட அதுல போடலாம். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மினிமம் வந்து எஸ்ஐஎஃப்ல வந்து 10 lakhs ஆவது இருக்கணும். நான் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆல்ரெடி 10 lakhs வச்சிருக்கேன் சார், அப்ப இதுல வெறும் 10,000 ரூபாய் மட்டும் போடலாமானாக்கா there is no linkage between மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐஎஃப். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 1 கோடி ரூபாய் வச்சிருந்தா கூட இந்த எஸ்ஐஎஃப் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபாவது இருந்திருக்கணும். எஸ்ஐஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னெல்லாம் இருக்கு சார்? ஏன்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு 100 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் எஸ்ஐஎஃப்ல அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ அதற்கான டிஃபரன்ஸ் என்ன சார்? ஓகே, சோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கான ப்ராடக்ட். நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியும், ஆறு 500 ரூபாய் இருந்தா கூட ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியும், 5000 ரூபாய் இருந்தா கூட ஒரு லம்சமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்போ எதுவுமே எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஜர்னியே ஸ்டார்ட் பண்ணல, நான் டைரக்டா வந்து எஸ்ஐஎஃப் போடலாமா? டெஃபினட்டா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லம்சமான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த எஸ்ஐஎஃப்ன்ற அந்த கேட்டகரிக்கு வரணும். ஏன்னா நீங்க மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 லட்சம் ரூபாய். எஸ்ஐஎஃப் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி சார். தேங்க்யூ சோ மச் மேடம்.